அபி, ராகவ், ஆகாஷ், அனு எல்லாருமே வந்து என்ன பண்ணுறாங்க, அபி வீட்டுக்கு வந்து மறு வீட்டுக்காக போகிறாங்க. அங்கே வந்து அவ்வளோ அழகாக வந்து கவனிக்கிறாங்க அவங்கள. ரொம்ப சந்தோஷமாக பொண்ணுங்க இருக்கணும்னு சொல்லிட்டு அபியோட அப்பா பார்த்து பார்த்து எல்லாத்தையும் செய்கிறாரு. இந்த சூழ்நிலையில் அபிகிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாருமா, மாப்பிள்ளை கிட்ட அனுசரித்து புரியுதா, எப்போ பார்த்தாலும் அவர்கிட்ட சண்டை போடாத அப்படின்றாங்க. அதை கேட்டு வந்து அபி வந்து பார்க்கலாம் அவர் என்கிட்ட சண்டை போடாமல் இருக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே வந்து விருந்து கொடுக்குறாங்க. அப்போ வந்து அபி வந்து ஊட்டி விடணும் ராகவுக்கு சொல்கிறாங்க. ராகவ் வந்து அபிக்கு ஊட்டி விடணும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அனு ஆகாஷ்க்கு, ஆகாஷ் அனுக்கு ஊட்டி விடணும்னு சொல்கிறாங்க. ஆகாஷ் பார்த்துட்டு அனு வந்து சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஊட்டி விடுறாங்க. ரொம்ப சந்தோஷமாக வந்து ஆகாஷ் ஊட்டிக்கிறாரு. ஆகாஷ் வந்து அனுக்கு ஊட்டி விடுறாங்க. ஆனால் வந்து ராகவ் வந்து செம டென்ஷன் ஆகிறாரு. ஊட்டி வேறு உண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு உன்னை சாப்பாடெலாம் நிறைய சாப்பாடெலாம் எடுத்து அப்படியே வாயில் திணிச்சு விட்டுறாரு அபி வாயில். அபி டென்ஷனாக என்ன பண்ணுறாங்க, காரத்தை எடுத்து ராகவ் ஊட்டி விட்டுறாங்க. அதனால் தண்ணின்னு சொல்லிட்டு ராகவ் கத்துறாரு. அதுக்கப்புறம் வந்து தண்ணியாக வேணும்னு சொல்லிட்டு மைசூர் பாக்கையும் ஊட்டி விடுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு ஏன் அபி இப்படிலாம் பண்ணுற அப்படின்னு அவங்க அப்பா சொல்கிறாரு. அவங்க அப்பா அம்மாவும் பின்னா அவர் வந்து என் வாயில் திணிக்கலாமா அப்படின்றாங்க. ஐயோ இவங்க 2 பேரும் இப்படி சண்டை போட்டுக்கிறாங்களே, சொன்னால் கூட புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்களேன்னு சொல்லிட்டு அபியப்பா கஷ்டப்படுறாரு. சரிங்கப்பா நீங்கள் கஷ்டப்படாதீங்க, நான் இதுக்கப்புறம் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அபி சொல்கிறாங்க. அடுத்து வந்து இங்கே வந்து அபிக்கும் ராகவுக்கும் நிறைய சம்பிரதாய சாயங்கெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சடங்குகள்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. குங்குமம் வைக்க சொல்கிறாங்க அபியோட நெத்தியில். ராகவும் வைக்கிறாரு. 2 பேரும் ஒருத்தர் அப்படியே பார்த்துக்கிறாங்க. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, சில சம்பிரதாயம்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரையும் வந்து விளையாட வைக்கிறாங்க. அப்போ 2 பேருமே வந்து ஒரு மோதிரத்தை போட்டு குளத்துல வந்து விளையாடுறது, அதுக்கப்புறம் வந்து பால் வந்து பண்ணி வந்து பூலேயே வந்து அப்படியே 2 பேருமே வந்து போட்டுக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே 2 பேரும் கேட்ச் பிடிக்கணும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்து ஆகாஷும் அணுவும் வந்து 2 பேரும் வந்து அந்த பூவான அந்த பாலில் வந்து கேட்ச் பிடிச்சிட்ருக்காங்க. நம்ம ராகவும் வந்து அபியும் வந்து கேட்ச் பிடிச்சிட்ருக்காங்க. ராகவ் வந்து அப்படியே பார்க்குறாரு அபியை முறைச்சி, என்ன உன் கூட சேர்ந்து விளையாடிட்டு இருக்கணுமா, நான் உன்னை பார்த்தாலே எனக்கு கோவமாக வருது, நீ எனக்கு உன்னை பார்த்தா எங்கள் அக்காவுக்கு வந்து நீ செஞ்ச துரோகம் தான் ஞாபகம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அபியை பார்த்து முறைக்கிறாரு. இவர் என்ன இப்படி பார்த்து முறைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அபி பார்க்குறாங்க. இவரை பார்த்தா எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல, இவர் கூட பால் வேறு விளையாடணுமா அப்படின்னு சொல்லிட்டு அபியும் முறைக்கிறாங்க. அடுத்து வந்து வேணும்னே என்ன பண்ணுறாரு, பாலை தூக்கி ஃபோர்ஸாக வந்து அபி மேலே அடிச்சிட்டாரு. மூக்கில் நல்லா அடிப்படுது. என்ன அபி அடிப்படுதா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பூவில் தானே லைட்டாக தானே அடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்கிறாங்க. லைட்டாக அடிச்சிட்டாரு, வேணும்னே இந்த ஜெயிலர் நல்லா போட்டு அடிச்சிட்டாரு, மூக்கிலே வலிக்குது மூக்கு அப்படின்னு சொல்லிட்டு. என்ன வலிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு ராகவ். பார்த்து டென்ஷன் ஆகிடுறாங்க. அடுத்து வந்து விளையாடிட்டே இருக்காங்க. அடுத்து என்ன பண்ணுறாரு, வேணும்னே என்ன பண்ணுறாரு, நெத்திலே அடிச்சிட்டாரு. அப்போது வந்து நெத்தி பயங்கரமாக வலிக்குது அபிக்கு. வேணும்னே நடிக்கிறாரு, இவர் வந்து வேணும் தான் எல்லாம் செய்கிறாரு, சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம டென்ஷனாக என்ன பண்ணுறாங்க, நல்லா வந்து கையில் இருந்த அந்த பாலை வந்து அந்த பூவான பாலை வந்து அப்படியே வந்து ஃபோர்ஸாக என்ன பண்ணுறாங்க, நல்லா போட்டு ஒரு அடி அடிக்கிறாங்க ராகவுக்கு. அவள் தான் ராகவுக்கு கண்ணு வந்து அப்படியே வந்து இதுவாகிடுது. கண்ணு அப்படியே பார்த்துட்டு அலறிறாரு. உடனே எல்லாரும் பயந்துடுறாங்க. அபி வந்து ஒருவேளை கண்ணுக்கு எதாவது ஆயிடுச்சுக்கா, அதெல்லாம் ஒன்றும் ஆயிருக்காதுன்னு பார்க்குறாங்க. உடனே வந்து கண்ணியை போட்டு அடிப்பேன் அப்படின்றாரு. தெரியாமல் பட்டுச்சு, நான் என்ன பண்ணுவேன், உங்களுக்கு மட்டும் தெரியாமல் படுதில்ல, என் மூக்கில் அடிச்சுங்க, என் நெத்தியில் அடிச்சிங்களா, அதே மாதிரி தான் தெரியாமல் பட்டுச்சு அப்படின்னோடனே என்னாச்சு மாப்பிள்ளைக்கு எல்லாம் ஓடி வந்து பார்க்குறாங்க. ஒன்றும் இல்லை, என்னம்மா அபி இப்படி சும்மா இருக்க, பாவம் கண்ணு செவந்திருக்கு பாரு தம்பிக்கு, ஊதி விடுமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்கிறாங்க. உடனே அபி வந்து ஊதி வேற வேணுமா, அதோ ஊதுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஃபோர்ஸாக ஊதுறாங்க. ஐயோ தாயே நீ ஊதவே வேணாம் அப்படின்றாரு. சரி நான் பொறுமையாக ஊதுறேன் போதுமா அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போய் பொறுமையாக அழகாக ஊதுறாங்க. அப்படியே வந்து கொஞ்சம் நேரம் வந்து அபி ராகவும் தன்னறியாமல் 2 பேர் பார்த்துட்டே இருக்காங்க. சரி ஓகே முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, ஆகாஷ் வந்து சொல்லிட்டு இருக்காரு. உடனே 2 பேரும் விலகுறாங்க. எல்லாரும் முன்னாடி சண்டை போட்டுக்கிறீங்க, இருந்தாலும் உங்களுக்குள்ளே செம கெமிஸ்ட்ரி இருக்குது போல் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் கிண்டல் அடிக்கிறாரு. அப்படியே வந்து அபி சொல்கிறாங்க, ஆமாம் இவர் கூட இருந்துட்டாலும் அப்படின்றாங்க. ராகவை பார்த்து இதோட முடியுது.